பராத் இரவா? மெஹராஜ் இரவு, பராத் இரவு ரெண்டுமே. ரெண்டாவது, அதாவது பராத்து முடிஞ்சு போச்சு, மேராஜ் முடிஞ்சு போச்சு. உனக்குதா முடிஞ்ச பிறகு கேட்குறாங்க மேராஜ் இரவு இருக்குதான்னு கேட்குறாங்க. மேராஜ்னா ரஜபு மாதம் பிற 27 அன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மேராஜுங்கிற பேரில் ஒரு விழா கொண்டாடுறாங்க, ஒரு நோன்பு வைக்கிறாங்க, பள்ளி வாசல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க, ஒரு சிறப்பான சில தொழுகைகள்லாம் என்ன செய்கிறாங்க அன்னைக்குன்னு செய்கிறாங்க. இந்த மேராஜை பொறுத்த வரைக்கும் மேராஜை நம்ம நம்பணும். மேராஜ்னா என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் அனுப்பி அவங்கள விண்ணுலகத்துக்கு அழைத்து சென்று அங்கே உள்ள சில அவனுடைய ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு காட்டினான், சொர்க்க நரகம் விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு காட்டினான், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள், 5 வேளை தொழுகையை கடமையாக பெற்று வந்தார்கள். இதெல்லாம் உண்மை, இது ஆதாரம் உள்ளது, நம்பணும். மேராஜ் என்ன செய்யணும்? நம்பணும். இது ஏராளமான ஹதீஸுகளில் மேராஜை பற்றி இருக்கிறது. குரானில் வந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போனது இருக்குது. இங்கே மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் அழைத்து கொண்டு போனான் இருக்கிறது. அங்கிருந்து விண்ணுலகம் சென்றது ஹதீஸில் இருக்கிறது, குரான் ஹதீஸை கொண்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் மேராஜ் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சுல, அந்த தேதி எது? ரஜபு மாதம் 27ன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு தேதி நமக்கு சொல்லப்படவே இல்லை. போனாங்கன்னு இருக்கே தவிர இந்த சம்பவம் நடக்கிறது இன்ன மாதம், இந்த சம்பவம் நடந்த இன்ன தேதி அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு எந்த ஒரு சஹாபியும் சொல்லவில்லை. அப்போ ரசூல் சொல்லலைன்னா என்ன வழங்குது? இந்த மேராஜுங்கிற ஒரு டேட்டை வந்து அங்கே கொண்டாடவில்லைன்னு வழங்குறது. கொண்டாடின டேட்டு தெரியும்ல, சஹாபாக்கள் காலத்தில் மேராஜின்னு ஒரு டேட்டை கொண்டாடி இருந்திருப்பார்களே, ஆனால் அது எந்த தேதின்னு கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். ரமலான் மாதம் 27, 21, 23, 25 கொண்டாடுறோம்ல, அது ஹதீஸில் ஆதாரம் இருக்குது, அது ஆதாரத்தோடு நிரூபணமாகுது. மேராஜை பொறுத்த வரைக்கும் அந்த இரவு, அப்படி ஒரு இரவு இருக்கிற நம்பணுமே தவிர அது எந்த இரவு, அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அது ரஜபு மாதம் தானா, ரஜபு 27 தானா, ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லை என்பதிலிருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், அப்படி ஒரு இரவை கொண்டாடுமாறு நபிகள் நாயகம் வழிகாட்டவில்லை, அந்த இரவுக்கு ஒரு நோன்பை சொல்லவில்லை. சொல்லி இருந்தா ரஜபு மாதம் 27 போனாங்க, அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு சொல்லியிருக்கணும்ல. இது பின்னாடி வந்தவங்க உண்டாக்கி கொண்டார்கள். மேராஜ் நம்பணுங்கிற விஷயம் வேற, மேராஜ் கொண்டாட்டம்ங்கிறது வேற. மேராஜ் இரவுங்கிறத நம்புறது மார்க்கத்தில் உண்டு, மேராஜ் இரவு எது என்பதே மார்க்கத்தில் கிடையாது. இது ஒரு விஷயம். பராத் இரவுண்டா என்ன அப்படின்னு கேட்டால், ஷாபான் மாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கிற மாதத்தில் பிறை 15 அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னைக்கு வந்து சில 3 யாசின் ஓதி, அது முக்கியமான இரவுன்னு சொல்லி, ஒரு யாசின் வந்து பண செல்வம் அதிகரிக்கிறதுக்கு, ஒரு யாசின் வந்து நீண்ட ஆயுளுக்கு, அப்படி என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செய்வாங்க, அது மாதிரி இறந்து போனவர்களுக்கு பார்சல் பண்ணுறதுக்கு ஒரு யாசின், இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க ஓதி, அன்னைக்கு இன்னும் சிறப்பாக தொழுது, விடிய விடிய தொழுது, அதுக்கும் பள்ளிவாசல்லாம் அலங்காரம் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறாங்க. இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கான்னு கேட்டால், இதில் ஒரு சில பலவீனமான ஹதீஸுகள் இருக்குது, ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால், இந்த பராத்து இரவுங்கிற ஒரு சொல்லு, பராத்து இரவு, லைலத்துல் கதிருங்கிறோம், லைலத்துனா இரவுன்னு அர்த்தம்ங்க. லைலத்துனா என்ன அர்த்தம்? இரவு. லைலத்துல் கதிர்னா கதிருடைய இரவு அப்படிங்கிறது. இப்போ பராத்துங்கிறோம்ல, பராத்தை வந்து அப்படி அரபியில் சொன்னால் எப்படி சொல்லணும்? லைலத்துல் பராத். லைலத்துல் கதிர் மாதிரி சொல்கிறாங்க, என்ன சொல்லணும்? லைலத்துல் பராத்துன்னு சொல்லணும். நீங்கள் லைலத்துல் பராத்துங்கிற அந்த சொல்ல குரான்லையோ ஹதீஸ்லையோ யாரையும் எடுத்துக்காட்ட சொல்லுங்க. அந்த சொல்லே இல்லைங்கிறேன். பராத் இரவுக்கு இந்த சிறப்பு இருக்கான்னு ரெண்டாவது வச்சுக்கிறோம். லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை நீங்கள் குரான் ஹதீஸில் பார்க்க இயலும்ல, பார்க்க இயலும். லைலத்துல் கதிருங்கிற வார்த்தையை இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, லைலத்துல் கத்ரில் குரானை இறக்கணும் அல்லாஹ் சொல்கிறான். கதிருடைய இரவு, லைலத்துனா இரவு. அப்போ கதிருடைய இரவில் மகத்துவமிக்க இரவில் இறக்கணும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த பராத் இரவுண்டு ஒன்று மார்க்கத்தில் இருந்தால் அது லைலத்துல் பராத்துன்னு அந்த சொல்லு இருக்குமா இல்லையா? இல்லையே. அப்படி ஒரு சொல்ல பராத்துங்கிற வேற தனியாக அந்த சொல்லு வருது, இந்த இரவை குறிக்கிறதுக்கு வரல. பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, பராத்துனா விடுதலை, ஒப்பந்தத்தை முறித்து கொள்ளுதல், இந்த அர்த்தத்தில் பராத்து வருது. இவங்க கொண்டாடக்கூடிய பராத்து இரவுங்கிற சொல்லாச்சு குர்ஆனில் இருக்குதா? கிடையாது. அதனால தான் இந்த பராத்து கொண்டாடக்கூடியவங்க ஷபே பராத்துமாங்க. கவனிச்சிருக்கீங்களா? உங்களை அப்படி சொல்லுவாங்களா? ஷபே பராத்துங்கிறாங்க.
இந்த ஷப்புங்கிற வார்த்தை பார்சி மொழியில இரவுன்னு அர்த்தம். ஷப்னா என்ன? ராத்து, ராத்துனா இரவுங்கிறீங்கல்ல உருதுல, ஹிந்தியில. அது மாதிரி பார்சி மொழியில ஷப்னா இரவு. ஷப்னா என்னது? இரவு. ஷபே பராத்னா பராத் இரவுன்னு பார்சிக மொழியில. அப்ப இங்கதான் விளங்குது, இந்த ஷியா தான் பார்சி மொழியில இருக்கிறான் ஈரான்ல. அவன் தான் இதை உண்டாக்கி இருக்கிறான். இந்த ஷபே பராத்தை உண்டாக்குனது யாருன்னு கேட்டா பார்சி மொழிக்காரன் ஈரான்ல இருக்கிற ஷியா இருக்கிறானே அவன் உண்டாக்குனதுனால தான் பேரே பார்சியில் வச்சிருக்கான். பேரே என்ன செய்யல? லைலத்துல் பராத்னு வைக்கல. அவனுக்கு அரபி தெரியாது. ஷபே பராத் அது மாதிரி. அப்ப ஷபே லைலத்துல் கத்ர் யாராவது சொல்றீங்களா? அது மட்டும் லைலத்துல் கத்ர் கரெக்டா சொல்றீங்களா இல்லையா? அப்ப இந்த ஈரான்ல இருக்கக்கூடிய ஷியாக்கள் குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாம இதை உண்டாக்கினார்கள் என்பதற்கு அந்த ஷபே பராத் என்ற சொல்லே ஆதாரமாக இருக்கிறது. லைலத்துல் பராத்ங்கிற சொல்